Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7 days சேலஞ்சோட டே 3 வீடியோ தான். இதுக்கு முன்னாடி உள்ள டே 1 டே 2 வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே இப்போ ஒரு பிளேலிஸ்ட்டோட லிங்க் வரும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த 2 வீடியோஸும் இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லைனாலும் இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீன்லேயும் வரும், அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டே 3 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம டே 3 வீடியோவில் பார்க்க போகிறது 30 சிம்பிள் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி நம்ம யார்கிட்டையுமே பேசக்கூடிய ஈஸியான 30 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். அதாவது இது ரொம்ப பெரிய சென்டென்ஸாலாம் இருக்காது, ரொம்பவே சின்ன சென்டென்ஸாக இருக்கும், நம்ம சொல்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எடுத்த உடனேயே நம்ம பெரிய சென்டென்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு பேசணும் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம எப்போவுமே கற்றுக்கும் போது ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன சென்டென்ஸாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருசாக பேசணும் அப்படின்னா தான் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டே 3 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியான சிம்பிளான 30 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் வர சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட பேசி பாருங்கள். அப்படி பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நல்லா வரும். எப்போவுமே இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட ப்ராக்டிஸ் தான் முக்கிய காரணம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி இந்த சீரீஸில் வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கம் அகைன் அப்படின்னா திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒருத்தர் சொல்கிறது உங்களுக்கு புரியலை இல்லை கேட்கலை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் திரும்ப அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னா குட் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்பவே ஃபார்மலாக இருக்கும். இதுவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க சொல்கிறது உங்களுக்கு கேட்கலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சாதாரணமாக தான் பேசுவீங்க இல்லையா? ஸோ அப்போ நீ சொன்னதை திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் அகைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கிவ் இட் டு ஹிம் அப்படின்னா அதை அவரிடம் கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருளை இதை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் கிவ் இட் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் தட்ஸ் ஃபார் மீ அப்படின்னா அது எனக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருளை ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இது யாருக்கு அப்படின்னு சொன்னப்போ இது எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் க்ரை அப்படின்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் அழுதுட்ருக்காங்க அப்படின்னா அழ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் க்ரை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் ஷவுட் அப்படின்னா கத்த வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கத்திட்ருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கத்தாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் ஆஸ்க் அப்படின்னா கேட்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன், இதை அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஆஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இதை அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுறாதீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் லுக் அரவுண்ட் அப்படின்னா சுற்றி பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு புது இடத்துக்கு கூட்டு நீங்கள் சுற்றி பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் ஆல் யுவர்ஸ் அப்படின்னா இது உங்களுடையது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு இதை ஒருத்தருக்கு நம்ம கிஃப்ட் பண்ணுறோம், கிஃப்ட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் ஆல் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹரி அப் அப்படின்னா சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பணும், சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹரி அப் அப்படின்னு சொன்னாலே சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹவு டேர் யூ டாக் டு மீ லைக் தட் அப்படின்னா இப்படி பேசுகிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட ஒருத்தர் ரொம்பவே அதிகாரமாக பேசுகிறாங்க அப்படின்னா என்கிட்ட இப்படி பேசுகிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் ஓகே அப்படின்னா ஓகே சரி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் உங்களை அழைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருக்காங்க, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன், நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் கால் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பிலீவ் மீ அப்படின்னா என்னை நம்புங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்கிறத கேளுங்க, இதை நம்புங்க என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு பிலீவ் மீ அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் ஆல் குட் அப்படின்னா நன்றாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் எல்லாமே நல்லா இருக்குது, இட்ஸ் ஆல் குட் அப்படின்னு சொன்னோன்னா நன்றாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஐ அக்ரி அப்படின்னா நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஓகே நான் இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்மளோட சம்மதத்தை சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஐ அக்ரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாப் கிடிங் அப்படின்னா விளையாட்டை நிறுத்து அப்படின்னு அர்த்தம். அதாவது சில பேர் வந்து நம்மளை வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, ஸோ கேலி செஞ்சுட்டே இருப்பாங்க, நம்ம கூட விளையாண்டுட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நீ என்னை வந்து இது பண்ணுறதை நிறுத்துறியா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் கிடிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னா இது நியாயமில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது ஏதோ ஒன்று வந்து தப்பாக நடக்குது அப்படின்னா அது வந்து கரெக்டாக நடக்கலை அப்படின்னா அதை நம்ம சொல்கிறதுக்கு இது வந்து நியாயமாகவே இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இது நியாயமில்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னா எல்லாம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க உங்கள் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டே சேஃப் அப்படின்னா பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் வீட்டிலே இருங்க பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் குட் டு see you அப்படின்னா உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம ஒருத்தரை வந்து புதுசாக அப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னா பார்த்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களை பார்த்ததுல இன்றைக்கி எனக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் டு see you அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நைஸ் கோயிங் அப்படின்னா இப்போ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு தட்டை வந்து உங்கள் வேலை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறப்போ ஓகே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நைஸ் கோயிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா முதன்மையான அப்படின்னு அர்த்தம். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம், இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ரொம்பவே நல்லா படித்து டேலண்ட்டாக இருக்கிறவங்கள தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டாக அவங்க வேலைவெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்கள நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் ஆல் மை ஃபால்ட் அப்படின்னா இது என்னுடைய தவறு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தெரியாமல் தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஆல் மை ஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னா நீங்கள் சிறந்தவர்கள். இது வந்து ஒருத்தரை நம்ம பாராட்டுறதுக்கு பயன்படுத்துகிற சென்டென்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா நீங்கள் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ எம் கிரேட்ஃபுல் அப்படின்னா நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து பெரிய உதவி ஒன்று செஞ்சுருக்காங்க, அப்போ நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம் இல்லையா நான் வந்து இந்த உதவி என்றைக்குமே மறக்க மாட்டேன், நான் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ கெஸ் ஸோ அப்படின்னா நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட வந்து இது வந்து இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் நான் நினைக்கிறேன் இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கெஸ் ஸோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னா நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து அவங்க செய்கிற விஷயத்தில் வந்து நமக்கு அது ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள வந்து நமக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறதுக்கு ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க செய்கிற செயல் வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் யூ டிட் இட் அப்படின்னா நீங்கள் அதை செய்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ எம் நாட் ஷுர் எட் அப்படின்னா எனக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க இது இப்படி இருக்குமா இது இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க, நமக்கே வந்து அதை பற்றி வந்து சரியாக வந்து தெரியல, ஸோ அதை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும் எனக்கே இன்னும் அது உறுதியாக தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ஷுர் எட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ காண்ட் பிலீவ் இட் அப்படின்னா என்னால் நம்ப முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு வந்து ஏதாவது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வந்து வருது அப்படின்னா அதை நம்மளால் நம்பவே முடியல அப்படின்னா என்னால் இதை நம்பவே முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காண்ட் பிலீவ் இட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம
சிம்பிளான 30 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்தோம். இது ரொம்பவே உங்களுக்கு பேசுகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன சென்டென்ஸ் தான். ஸோ இன்றைக்கி நம்ம டே 3 வீடியோவில் இந்த 30 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சரி பேசி பாருங்கள். அப்படி பேசினா மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் இந்த சீரீஸில் வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.